சரோஜா, சரோஜா வாங்க மேடம். என்ன விஷயம்? சரோஜாவை பார்க்கணுமா? அதான் வந்தேன். சாரி மேடம், மேடம் இப்ப பார்க்க முடியாது, அவங்க இப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கா? நான் நேத்து சரோஜாவை பார்க்கலான்னு வந்தேன், ஆனா நேத்து இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் சரோஜாவை பார்க்க முடியல. இன்னைக்கு பார்க்கணுமே, ரொம்ப அவசரம். நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு, சரோஜா வருவா. சாரி மேடம். மேடம் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப நான் போய் எழுப்புனா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க மேடம். நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நீங்க வந்ததான் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லி வைக்கிறேன். இல்லம்மா, கொஞ்சம் அர்ஜென்டா பாக்கணும். என் பிள்ளை படிப்பு விஷயம். நீ கூப்பிட்டா ஒரு வார்த்தை பேசிட்டு போயிரியே. நான் வந்திருக்கேன்னு சொல்லி சரோஜாவே வருவா. நோ மேடம். மேடம் இப்ப போய் எழுப்புனா கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க மேடம். சாரி மேடம். அப்படியா? பார்க்கணுமே, இப்ப என்ன செய்ய? மேடம் நீங்க வேணா அப்புறமா மேடம்க்கு கால் பண்ணி பேசுங்க. போன்லயா? போன்ல பேசணும்னா நான் அப்பயே பண்ணிருப்பேனே, நேர்ல பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். சரோஜா இப்ப வீட்டுல இருப்பான்னு எனக்கு தெரியும். நேத்தும் வேலைக்கு போகல, இன்னைக்கும் வேலைக்கு போகல, சரோஜாட்ட பேசணும்னு தான் வந்தேன். மேடம் வந்த உடனே நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க வந்தீங்கன்னு. இப்போ உங்களை பார்க்க முடியாது மேடம். சரி, சரோஜா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த பிறவே நான் வந்தேன்னு சொல்லு. ஓகே மேடம். சரிம்மா, அப்ப நான் நாளைக்கு வரேன். ஓகே மேடம். ஐ, ரோசா பக்கம் வந்திருக்கவே. என்ன ரோசா பக்கம் அந்த பக்கம் வந்திருக்கிய? சரோஜா ஒரு முக்கியமான விஷயமா பாக்கலாமேன்னு வந்தேன். இந்த பிள்ளை என்னடானா சரோஜா டென்ஷனா இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, இப்ப யாரையும் பார்க்க மாட்டான்னு சொல்லியா. அது எப்படி உங்களை பார்க்க மாட்டேன் பாவே? வாங்கக்கா, உள்ள போ, நேர பெட்ரூமுக்கு போயிருவோம். நேத்து மாதிரி மேடம்க்கு இதெல்லாம் பிடிக்காது. யாரையும் உள்ள விடாத, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால இப்ப இவங்க உள்ள போனா என்னையதான் பிடிச்சு கத்துவாங்க மேடம். அதனால இவங்கள போயிட்டு நாளைக்கு வர சொல்லு நேட்ட மாதிரி. ஏப்ல ஸ்டெல்லா, நீ நேத்து வேலைக்கு சேர்ந்தவா. ரோசா பக்காவை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கேன். எங்க மைனி ரோசா பக்காவை பார்த்தா உடனே வர சொல்லும் போவே. வேண்ட போய் கேட்டு பாத்துருவா. நோ நேட்ட மாதிரி, மேடம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நான் போய் அவங்கள எழுப்புனா கண்டிப்பா என்னையும் திட்டுவாங்க. நெட்ட மாதிரி இருக்கட்டும், சரோஜா தான் ரெஸ்ட் எடுக்கிறதா அந்த பிள்ளை சொல்றாள்ல, எதுக்கு இப்ப அவளை போய் எழுப்பிக்கிட்டு நான் போயிட்டு பேரவே வந்து பேசிக்கிறேன். ரோசா பக்கா, என்ன விஷயமா மைனி பாக்க கொண்டிய? அதுவா, என் பிள்ளைகள் படிப்பு விஷயமா தான் பாக்கணும். கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் சரோஜாட்ட கேட்கலாமேன்னு நினைச்சு வந்தேன். இந்த மாசம் பீஸ் கட்ட வேண்டியிருக்கு, அப்பதான் எக்ஸாம் எழுத முடியுமா. மூத்தவா 2வது வருஷம் படிச்சிட்டு இருக்கா, இளையவள இந்த வருஷம் காலேஜ் சேர்க்கணும். கையில வேற சுத்தமா காசே இல்ல நெட்ட மாதிரி. அதான் சரோஜாவை பத்தி கேட்கலாமேன்னு வந்தேன். ஏற்கனவே மூத்தவா படிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபா அவட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன். திரும்பவும் கேட்டா என்ன நினைப்பாலோ தெரியல. இந்த பிள்ளை வேற சரோஜா டென்ஷனா இருக்கான்னு வேற சொல்லியா. நான் போயிட்டு நாளைக்கே வந்து கேட்டுக்கிறேன் நெட்ட மாதிரி. இதுக்காக வேற 2 நாளா வேலைக்கும் போவே இல்லை. ரோசா பக்கா, நீங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்கிய, நீங்க மைனியை பார்த்து பேசிட்டே போங்கக்கா. உங்களுக்கு நான் ஒன்னும் சொல்ல முடியாது, நானே போய் கூட்டிட்டு வரேன் இருங்க. பிஏ ரோசா பக்காவை சோபால உட்கார வச்சு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்லு. நெட்ட மாதிரி நீ தேவையில்லாததெல்லாம் பண்ற. மேடம் எழுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிட்டேன். நீ ரோசா பக்கா உட்கார வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு, நான் அதுக்கப்புறம் மைனியை கூட்டு வரேன். ஓகே, உன்னோட இஷ்டம். நல்லா திட்டு வாங்கிட்டு வா. ரோசாப்பு மேடம் வாங்க மேடம், உள்ள வந்து உட்காருங்க, உங்களுக்கு ஜூஸ் அரேஞ்ச் பண்றேன். சரோஜான்னு ஒரு குரல் கொடுத்தா என்னக்கான்னு ஒரு செகண்ட்ல கேப்பா முந்தி. இப்ப அவளை பாக்கிறதுக்கு எத்தனை பேர்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. வெளியே என்னடானா வாட்ச்மேன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ள என்னடானா பிஏன்னு இந்த பிள்ளை நின்னு கேள்வி கேக்குது. எத்தனை பேரை தாண்டி சரோஜாவை பார்க்க வேண்டியிருக்கு. இப்பயும் வருவாள வரமாட்டால தெரியல, டென்ஷனா வேற இருக்கான்னு சொல்லியாவ. பிள்ளைகள் படிப்புக்கு ரூபா தர மாட்டாளோ. ரோசப்பக்கா வாங்கக்கா வாங்க. ஜூஸ் குடிச்சீங்களாக்கா? தந்தாவல ஜூஸ் தந்தாவ சரோஜா, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏக்கா குடிக்க வேண்டியதானே, ஃப்ரெஷ் ஜூஸ் தான். இல்ல சரோஜா இருக்கட்டும், வீட்ல இருந்து வரும்போதுதான் காபி போட்டு குடிச்சிட்டு வந்தேன். ஜூஸ் எல்லாம் இப்ப வேண்டாம் சரோஜா. ஏக்கா அப்ப சாப்பிடுறீங்களா? சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. நல்ல மீன் குழம்பு வச்சிருக்குக்கா, யாரா வறுவலு, பொரிச்ச மீன் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு, சாப்பிடுங்கக்கா. நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போனேன். அதுக்குள்ள நீங்க வந்திருக்கேன்னு சொன்னே ஓடி வந்துட்டேக்கா. அப்படியே சரோஜா, தொந்தரவு பண்ணிட்டேனோ? சீச்சி, அப்படிலாம் இல்லக்கா, நான் இன்னைக்கு அப்படி நினைக்க போறேன். ஏக்கா நம்ம எல்லாம் ஒண்ணுக்கா, நீங்க வேற நான் வேற கிடையவே கிடையாது. நீங்க நேர ரூமுக்கு வர வேண்டியது
உங்களை யார்கிட்ட கேட்டது? சரோஜா வெளியே வாட்ச்மேனு அப்புறம் இங்க ஒரு பிள்ளை வேலை செய்யுதுல்ல, அதான் இப்ப எதுக்கு வந்திய போயிட்டு பரவாங்க மேடம் ரெஸ்ட் எடுக்காவன்னு சொல்லிச்சு. நான் போலான்னு தான் நினைச்சேன். நெட்ட மாதிரி தான் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா. ஏக்கா வாட்ச்மேன் புதுசு பார்த்துருங்க, உங்களை பத்தி தெரியாது. இந்த பிஏ இவ்வளவு புதுசுதான். ஒன்னத்துக்கு ஆமாடா, யாருக்கு என்ன செய்யணும் ஒன்னும் தெரியாது. பேதி இருப்பா இவ்வளவு முதல்ல மாத்தன்னு பாத்துக்கிடுங்க. ஐயோ வேண்டாம் சரோஜா, அந்த பிள்ளை வேலையை எதுக்கு எடுக்கணும், செஞ்சுட்டு போட்டோம், அதுக்கு தெரியாதுல்ல. பிஏ ஏ பிஏ எங்க வா. எஸ் மேடம். ரோசா பக்கத்துல நீ என்ன சொன்ன? மேடம் டென்ஷனா இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க மேடம்னு சொன்னேன் மேடம். சொல்லுவா நல்லா சொல்லுவா. ரோசா பக்கம் எப்ப வந்தாலும் நேரா என் ரூம்க்கு அனுப்பி விடணும். இங்க பாரு பிஏ, எங்க மைனி குளிச்சிட்டு இருந்தாலும் இங்க பாத்ரூம்க்குள்ள அனுப்பிச்சு விட்டுரு. சீ வாய் மூடு குரங்கு. இல்ல மைனி, அந்த அளவுக்கு நீங்க 2 பேரும் க்ளோஸ்னு அவளுக்கு தெரியணும்ல. நான் இருந்ததுனால சரியா போச்சு, இல்லன்னா ரோசா பக்கம் திரும்பி போயிருப்பா தெரியுமா. இதுல வேற நேத்து வந்து அவளா ரைட் நடக்கும்போது. இங்க பார்ப்பியே, என்னை ரோசா பக்கம் வந்தா நேரா என் ரூம்க்கு அனுப்பி விடணும். காக்க வச்சாங்க வச்சுக்க, உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். மேடம் சாரி மேடம். எப்ப பாரு சாரி பூரிம்பா. மேடம் நீங்க வெளியே போயிருந்தீங்கன்னா என்ன பண்றது மேடம்? வெளியே போயிருக்கா வருவாவ உட்காருங்கன்னு ஜூஸ் குடுக்கணும். சரோஜா எதுக்கு அந்த பிளே பிடிச்சி ஆசிட்டுக்கா? விடு சரோஜா, தெரியாம ஏதோ பண்ணிட்டா. இல்லக்கா இவளுக்கு தெரியல, அக்கா சொல்லிட்டு இருக்கேன். சொன்னது புரியுதா? எஸ் மேடம். போ போய் வேலை பார். ஓகே மேடம். ராசப்பக்கா நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டாங்கக்கா, உங்களுக்கு அவசரம்னா எனக்கு ஒரு போன் கொடுங்க, நான் உங்க வீட்டுக்கே வரேன்க்கா. இருக்கட்டும் சரோஜா, உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் வீட்டுக்கு கூப்பிட்டா வேலை எல்லாம் கெட்டு போயிரும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க கூப்பிடுங்க நான் வருவேன். சரி சரோஜா, ஏன் நின்னுட்டே இருக்கா, உட்காரு. ஏக்கா வாங்கக்கா சாப்பிடுவோம், 2 பேரும் பேசிட்டே சாப்பிடலாம். இருக்கட்டும் சரோஜா, இப்ப சாப்பாடுலாம் வேண்டாம், உட்காரா. என்னக்கா என்ன விஷயம்? நேத்த வந்திருக்கிய இன்னைக்கு வந்திருக்கிய? மைனி அது வந்து அவிய பண தேவைக்காக தான் வந்திருக்காவ. ரோசப்பக்கா அப்படியா? ஆமா சரோஜா, மூத்தவளுக்கு ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொன்னாவலாம். இளையவளையும் இந்த வருஷம் காலேஜ் சேர்க்கணும். அதான் 2 பேருக்கும் சேர்த்து எப்படியும் ஒரு 1.5 லட்சம் கிட்ட வரும் சரோஜா. அதான் நான் வேற யார்கிட்ட போய் கேப்பேன், வாண்ட கேட்கலாமேன்னு வந்தேன். சரிக்கா நல்லா படிக்காவல? நல்லா படிக்காவ சரோஜா. சரிக்கா அப்படின்னா விடுங்க, என் மகன் சூர்யா பீஸ் கட்டிடுவான். எந்த காலேஜ்னு மட்டும் சொல்லுங்கக்கா, அவனே போய் கட்டிட்டு வந்துருவான். போன தடவை சொல்லிருங்கக்கா காலேஜ் என்னை, அவனே போன்ல கட்டிருப்பான். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்கக்கா 3 வருஷம் பீஸை சேர்த்து கட்டிட சொல்லியே. இல்ல சரோஜா, அந்தந்த வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்காதான் கெட்ட சொல்லுவாவ, ஒரே ஐடியாலாம் கெட்ட முடியாதான் சரோஜா. ஆமாமா சரிக்கா அப்படியே கெட்ட சொல்லி. ஒன்னும் கவலைப்படாங்கக்கா, உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு நான் செலவு பண்றேன். நீங்க எனக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க ராத்திரி பகலா, உங்களுக்காக செய்யாம வேற யாருக்கு செய்வேன் சொல்லுங்க. சரோஜா ஏற்கனவே 2 லட்சம் தந்திருக்கா, இப்போ ஒரு 1.5 லட்சம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க சரோஜா. என் பிள்ளைகள் படிச்சு நல்ல வேலைக்கு போன உடனே உன் கடன்லாம் அடைச்சிருேன். ரோசபக்கு அந்த மாதிரி பேசாதுங்கக்கா, நான் உங்களுக்கு கடனா தந்தேன்னு சொல்லணும், பிள்ளைகள் படிப்புக்காக தந்தேக்கா. நீங்க உழைச்சிருக்கீக்கா, அதுக்கான பணம் தான் அது. அதனால கடன்லாம் திருப்பிலும் தர வேண்டாம். எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டக்கா, நானே பீஸ் கட்டியே நல்லா படிக்கட்டு போதும். என் மருமகளை பாருங்க என்ன மேல மேல படிச்சுட்டு தான் இருக்கா, அவளை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்படியே சரோஜா? ஆமாக்கா, அதுக்குதான் கடுமையா படிச்சுட்டு கிடக்கா. சரி சரோஜா, என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிடணும். ரோசப்பக்கா பொம்பளை பிள்ளைல அவ்வளவு படிக்க வச்சு என்ன பண்ண போறிய? கல்யாணம் முடிச்சுட்டு புருஷ வீட்டுக்கு தானே போகுது. அதுவும் சரிதான் நெட்ட மாதிரி. எனக்கு இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைகள் தான், அதுவள நல்லா படிக்க வச்சிருந்தோன்னு எனக்கு ஆசை. என் சொந்தக்காரவியல இப்படிதான் சொல்லியாவ, கட்டி தானே கொடுக்க போறா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கான்னு சொல்லியாவ. ஆனா எனக்கு நல்லா படிக்க வச்சிருந்தோன்னு ஒரு ஆசை. நாளைக்கு போற வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா வேலைக்கு போயாதான் என் பிள்ளை பிழைச்சுக்கிடும்ல. ஏன்னா யாரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியல பாத்துக்க. நான் கூட ரொம்ப வருஷமா வேலைக்கு போகாம தான் இருந்தேன். சரோஜா கடை வச்ச தடவைதான் போனேன். என் புருஷன் சம்பாத்தியத்தை வச்சு எங்களால பீஸ் கூட கட்ட முடியல. சரோஜா பணம் தர போய் தான் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு இருக்கேன். வேலைவாசி எல்லாம் ஏகப்பட்டது ஏறி போச்சு. 2 பேரும் சம்பாரிச்சாலும் வீட்டுக்கே பத்த மாட்டேங்கி. எந்த காலத்துல நகை நட்டை சேர்த்து பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறோமோ தெரியல. ரோசபுக்கா எதுக்கு கவலைப்பட்டு இருக்கிய? கல்யாணம் தானக்கா, பண்டிகைல ஒண்ணும் கவலைப்படாதுங்க. சரி சரோஜா, மூத்தவளுக்கு என்ன 1 வருஷம் படிப்பு இருக்கு, அது முடிச்ச உடனே கல்யாணம் முடிச்சிடணும். சரிக்கா நல்ல மாப்பிள்ளைய பாருங்க, முடிச்சிருவோம். ரோசபுக்கா அப்புறம் நீங்க என்ன ஹோட்டல்ல போய் வேலை பார்க்கண்டா, நம்ம வீட்லயே சமையல் பண்ணுங்கக்கா. வீட்லயா? ஆமாக்கா, ஏற்கனவே வீட்ல 2-3 குக்கு கிடக்குது. நீங்க வீட்டுக்கு வேலையாவுங்கக்கா, சீப்பு குக்கு. அப்படியா? ஆமாக்கா, தினமும் நீங்க என் வீட்டுக்கு வந்து போங்க. எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம். என்ன சமைக்கணுங்கத நீங்க ஆர்டர் போடுங்க, மேல் பார்வை பாருங்க போதும். காலையில மதியம் ராத்திரி இடையில யார் யாருக்குலாம் என்னென்ன கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும் அதெல்லாம் மட்டும் சொல்லிருங்க.
எடுத்துட்டு போங்கன்னு மனசார சொல்லுவா. அதே மாதிரி இவ்வளவு பணம் வந்த பிறகும் அப்படியே இருக்கா சரோஜா. ஏக்கா நான் பழகின வீட்டை நான் அப்படியே தாக்கா இருப்பேன். எனக்கு ஆவாத வீணா நான் முறைச்சிட்டு தாக்கா இருப்பேன். எப்பவுமே ஆக போறது கிடையாது. ஆமா சரோஜா, நேற்று இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தவன் கேள்விப்பட்டேன். என்னாச்சு? எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிட்டாவ்ளோ? ஊருக்குள்ள எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவான்னு சொல்லிட்டே இருந்தா சரோஜா. எனக்கு மனசே கேட்கல. நேத்து வேற நான் கடைக்கு போகாம வீட்லயே இருந்தேனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சரோஜா. ஏக்கா என்னை பத்தி என் பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? நாங்க என்ன ஏமாத்தியா சம்பாதிச்சா உங்களுக்கே தெரியுமே. அதனால என் மகன் சூர்யா எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருந்தா பாத்துக்கிடுங்க. பாந்தவி அவளை வேற அதை பார்த்துட்டு வாய் அடைச்சு போயிட்டாவ. அப்படியே சரோஜா? ஆமாக்கா, என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது. யாரோ என் வளர்ச்சி பார்த்து போறோம் அப்படி சொல்லி ஏவி விட்டுருக்காவுக்கா. வேற யாரும் இல்ல, அந்த ராசாத்தி பொம்பளை தான் ரோசா பக்கா. எங்க மைனி போய் நல்லா ஏசிட்டு வந்துட்டாவ. அப்படியா? அந்த பொம்பளை தானோ? சரோஜா அவிய அப்பத்துல இருந்து வாங்கிட்டு மோதிட்டே இருக்காவ பாரா. ஆமாக்கா, பொறாமையில பொங்கியவ. நீ அவியலெல்லாம் பால் காய்ப்புக்கு கூப்பிட்டுருக்கவே கூடாது சரோஜா. இத பார்த்த உடனே வயிற்றுச்சல் இப்படி பண்ணிருக்காவ. ஆமாக்கா, என்ன நல்ல வயிறு எரியட்டும். அதான் அவிய நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. ஆமா சரோஜா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி பண்றவிய இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ. கொஞ்சம் உஷாரா இரு சரோஜா. உன் மகனை வேற ஏற்கனவே அடிச்சுக்கிட்டாவ பத்தியா? கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லு சரோஜா. ஏக்கா அப்ப சூர்யா சாதாரணமானவை, இப்ப அப்படியேக்கா இருக்கான். அவன் கார்ல போறான், கார்ல வரான். யாரும் அவன் சுண்டு வரல கூட தொட முடியாதுக்கா. நாங்க பாத்துக்கிட்டீங்க, நீங்க வருத்தப்படாதுங்க. சரி சரோஜா, நான் போயிட்டு வரேன். ஏக்கா சாப்பிடுவோம் போதுங்கக்கா, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. நம்ம வீடு வாங்கக்கா, சாப்பிடுவோம். வாங்க ரோசா பக்கா, நம்ம 3 பேரும் சாப்பிடுவோம். என்னது நீனுமா? நான் சாப்பிடும்போதே சாப்பிடலாம். மைனி என்ன ஒரு ரவுண்ட் சாப்பிட்டீனே? மீன் குழம்பு நினைச்ச உடனே ரொம்ப பசிக்குது மைனி. பேதிதான் ஆகுது மைனி. பேதி ஆனாலும் மறையெல்லாம் மீன் குழம்பு சாப்பிட்டே தீர்வேன். ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு தான் இங்கே இருக்காவில. அப்புறம் என்ன? ரோசாவுக்கு என்னைய உட்காந்துட்டு வாங்க கப்பி சாப்பிடுவோம். சரி சரோஜா. என் மாமியா கிளவி வந்து எப்ப எழுப்புமோ தெரியல. கடகடையான வீடியோ சுத்தணும். பேதி எடுத்தது ஆனா உன வந்து எழுப்பி விட்டுரும். செல்லம்மாக்கா, வாசிப்பா வா. என்னக்கா ரொம்ப அவசர அவசரமா பீடி சுத்துற மாதிரி இருக்கு? ஆமா ஷில்பா, என் மாமியார் என்னத்துல வந்து வேலை சொல்லுமோ தெரியல, அதான் கடகடன்னு சுத்திட்டு கிடக்கேன். ஏக்கா நம்ம சரோஜாக்கா வீட்டுல ரைடு போனவளே உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஷில்பா, நேற்று இந்த ஊர் முழுக்க அதான பேச்சு. ஆமா, என்னாச்சு அந்த விஷயம்? எதுவும் இல்லன்னு போயிட்டாவன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாக்கா உண்மைதான். அவிய வீட்டுல எந்த பொருளும் கிடைக்கலையா. டாக்ஸும் ஒழுங்கா கட்டியிருக்காவலாம். அதனால வந்தவியெல்லாம் போயிட்டாவலாம்க்கா. அப்படியா? நான் கூட பயந்துட்டேன் அவியலுக்கு எல்லா சொத்தும் பறி போயிருமோன்னு. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டாவே. நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. செல்லம்மாக்கா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது ஷில்பா? இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கு போன் போட்டது அந்த ராசாத்தி பொம்பளை தான். ராசாத்தி பொம்பளையா? ஆமாக்கா, நல்ல புத்தியோட பால் காய்ப்புக்கு வந்திருக்குன்னு நினைச்சோம்ல, எல்லாம் போய் விஷம்க்கா விஷம். விஷத்தை உள்ள வச்சுக்கிட்டே தான் வந்திருக்கு. அத போய் சரோஜாக்கா கூப்பிட்டுருக்காவ பாரு. அவளெல்லாம் கூப்பிட்டுருக்கே கூடாது ஷில்பா. கூப்பிடலன்னா இதை விட பெருசா ஏதாவது செஞ்சிருப்பாவுக்கா. கூப்பிட்டதுனால ஏதோ இதோட விட்டாவளே. அதான் சரோஜாக்காக்கு ஒண்ணுமே ஆகலல்ல. ஆமா ஷில்பா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஏக்கா இந்த மாதிரி மாட்டி விட்டது நான் தானே. போன்ல கக்க கக்கன்னு இழுச்சுக்கிட்டு யாரு கூட பேசிச்சு. அப்பவே இந்த விஷயத்த நான் கேட்டுட்டேன். உடனே சரோஜாக்கா கிட்ட சாயந்தரம் போய் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, அதுக்குள்ள பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சு சரோஜாக்காவே வீட்டுக்கு வந்துட்டாவ. யார் வீட்டுக்கு? ராசாத்தி வீட்டுக்கா? ஆமாக்கா, வந்து ஒரே ஏச்சி. பயங்கரமா பிடிச்சி ஏசி ஏசின்னு ஏசிட்டு போயிட்டாவக்கா. நல்ல பொம்பளையா இருந்தா இந்த பேச்சுக்கே திருந்தி இருக்கணும். நீங்க வேணாலும் பாருங்களா, என்ன அது திருந்திக்கிடாது. சரி, அதெல்லாம் மனுஷியா? சரோஜாக்காவில சும்மா விட்டுருக்க கூடாது. 4 அடி போட்டிருக்கணும். அடிச்சாலும் திருந்தாதுக்கா. மேல பழி வாங்கதான் சுத்தம். சரியான பேசப்பாம்பு. அதனாலதானே அங்க இருந்து வராம நான் என்ன அங்கேயே கிடக்கேன். நீ ஏதாவது செஞ்சு விடுமான்னு நான் கூட தான் வேலையை விட்டு வந்தேன். நீ ஏதாவது செஞ்சுச்சாக்கும். நான் வாடகை பீடி சுத்திட்டு இருக்கல. ஏக்கா சொந்தமான தொழில் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் வெளியே தானே வேலைக்கு போகணும். ஏதாவது பண்ணி விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அங்க வேலை செஞ்சாதானே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஆமா, அது மகன் கல்யாணம் எப்ப நின்னு போச்சு? என்ன அந்த பையனுக்கு கல்யாணம் பேசாம இருக்காவ, பொண்ணு பார்க்காம இருக்காவ? என்ன கதை அது? ஏக்கா எனக்கு என்னமோ ராணியக்கா மகளை தான் கெட்ட போறாவன்னு தோணுது. அப்படியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா அவளை காணா அப்படிதான் தெரியுது. ஓஹோ, அப்படி போகுது கதை. அந்த வீட்டுல எல்லாம் பொண்ணு எடுக்கவே விட்டுற கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி கெடுத்து விட்டுறணும். ஆமாக்கா, அந்த பையனுக்கு
இருக்கட்டும்